இது எல்லாமே இருக்கு இல்லையா, ஒரு நடிகருங்கிறதே ஒரு ப்ரீமியம் பொசிஷன் தானே. அப்போ அந்த இடத்துலேருந்து ஏன் அவங்க அரசியலுக்குள்ளே வரணும்னு நினைக்கிறாங்கன்னா, ஏன்னா இந்த மண் வந்து கரிஷ்மேட்டிக் லீடர்ஸை ஏற்றுக்கும். சின்ன குழந்தைங்க 6ஆம் வகுப்பு படிக்கிற பிள்ளைங்க கூட ஏதோ ஒரு விதத்தில் அரசியல் களத்தில் என்ன நடக்குதுன்னு கவனிக்கிறாங்க. பல நடிகர்கள் இங்கே கட்சி ஆரம்பித்து வந்திருக்காங்க. அந்த மாதிரி வந்தாலுமே கூட அவங்க ஐயா விஜய் அவர்களுடைய வருகையின் போது ஏற்படுகிற இந்த அதிர்வு வந்து தமிழகத்தை ஆண்ட இருவரும் கட்சிகளும் ஒன்றும் சாதாரண கட்சிகள் இல்லை, பல பலம் உள்ள ஒரு கட்சிகள். ஆனாலுமே கூட அவர்களால் ஈர்க்கப்படாத ஒரு பெரிய கூட்டத்தை ஐயா விஜய் அவர்கள் ஈர்க்கிறார் இல்லையா. சினிமா வந்து ரொம்ப கம்ஃபர்ட் ஜோன், அதை விட அரசியல் லெபரியஸான ஒரு விஷயம். அதுக்குள்ளே அவர் வராருன்னா அப்போ அவர் அந்த ரிஸ்க் எல்லாம் யோசித்து எல்லா விதமான ஆய்வும் பண்ணி தானே அவர் இன்னைக்கு வந்து உள்ளே வருவார். ஐயா பெரியாரை பிடித்துக்கொண்டு ஒருவர் உள்ளே வருகிறார், அண்ணல் அம்பேத்கரை பிடித்துக்கொண்டு ஒருவர் உள்ளே வருகிறார் அப்படின்னா அது நிச்சயமாக அது இந்த ஜனநாயகத்தை வலுப்படுத்தக்கூடிய ஒரு செயலாக தானே இருக்கும். ரெட் நியூஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு சிறப்பு நேர்காணல்ல அரசியல் ஆய்வாளர் பெருமாள் மணி அவர்கள் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. இன்றைக்கு தமிழ்நாடு அரசியல் குறித்து பல கேள்விகளுக்கு விடை கொடுக்கும் விதமாக உங்ககிட்ட கேள்விகளை கேட்கலாம். வணக்கம் சார், எப்படி சார் இருக்கீங்க? ஆக்சுவலாக வந்து தமிழ்நாடு அரசியலை பொறுத்த வரைக்கும் இதுவரைக்கும் திராவிட கட்சிகளாக 50 வருடங்கள் 75 வருடங்கள் மாற்றி அரசியல் பண்ணிட்டு வராங்க. ஆனால் இந்த இடத்துல 2 வருடங்களுக்கு முன்னாடி ஆரம்பித்த தாவேக்கன்ற ஒரு கட்சி இன்றைக்கு சிஎம் வேட்பாளராக விஜய் அவர்கள் தான் இருப்பார், விஜய் அவர்கள் 2026 வெற்றியும் பெறுவார் அப்படின்னு விஜய் மட்டும் இல்லை, விஜய் கட்சியை சார்ந்த ஆதரவாளர்களும் தெரிவிக்கிறாங்க. இதை எப்படி சார் பார்க்குறது? ஏன்னா 2.5 வருடங்களில் சாத்தியமா ஒவ்வொரு கட்சியை ஆரம்பிச்சும் 18 வருடங்கள் இல்லை 10 வருடங்கள் இல்லை ஒரு 5 வருடங்கள் பணிக்கு அப்புறம் தான் வந்து அந்த சிஎம் வேட்பாளரே வந்து வெற்றி பெற வரலாறுகளையும் பார்க்க முடியுது. இன்றைக்கு 2.5 வருட கட்சி வெற்றி சாத்தியமா? இல்லை, அதெல்லாம் வந்து நீங்கள் பிரிண்ட் காலத்தில் வந்து ஒரு செய்தி சென்று மக்களை சேர்வதற்கு அது ஒரு காலமாச்சு. பிறகு தொலைக்காட்சி காலம்னு ஒன்று வந்தது, அதில் ஒரு செய்தி மக்களை சென்று சேர்வதற்கு ஒரு குறிப்பிட்ட காலமாச்சு. இது வந்து இன்றைக்கு இணைய காலம். இணைய காலத்தினுடைய ஒரு அரசியல் தலைவராக ஐயா விஜய் அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர் அரசியலுக்கு வந்தது என்பது வந்து ஒரு திரைப்பட நடிகராக அவருடைய உச்சத்தில் இருக்கிற பொழுது வந்திருக்கிறார். பாரி மலையை வந்து மூவேந்தர்கள் சூழ்ந்து அவங்க வந்து அந்த மலையை வெற்றி கொள்ளணும் அப்படின்னு சொன்னப்போ கபிலர் வந்து பாடுறாரு, நீ அவனை படையாளெல்லாம் வெற்றி கொள்ள முடியாது, ஒரு பரிசில் பெற்று ஒரு பாடகனாக சென்று அவனை வாழ்த்தி ஒரு பாட்டு பாடு, அந்த பாட்டை கேட்டு அவன் என்ன வேணும்னு கேட்கும்போது நீ அந்த மலையை வேணும்னு கேட்டேன்னா அவன் கொடுத்துருவான் அப்படின்னு சொல்லி சங்க இலக்கியத்தில் இருக்குது. அப்போ என்னென்னா இந்த மண்ணில் வந்து கலைஞர்களை பாடகர்களை மதிக்கிற ஒரு பாண்பு, மெச்சுகிற ஒரு பங்கு இருக்குது. அதனுடைய ஒரு அம்சம்தான் திராவிட இயக்கங்களினுடைய பெருவெற்றி. திராவிட இயக்கங்களில் 2 ஸ்ட்ரீம் ஆஃப் ஆட்கள் இருந்தாங்க. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா அதனுடைய சித்தாந்தத்தை மிக தெளிவாக தெரிந்த அதனுடைய சித்தாந்த மரபு ஒன்றாக இருந்தது ஐயா அண்ணா, இன்னொன்று அதனுடைய திரைப்பட வழியில் வந்த ஒரு மரபு. இந்த 2ம் சேர்ந்து தான் திராவிட இயக்கம் இந்தியாவிலேயே முதன்முறையாக மிகப்பெரிய கட்சியாக இருந்த காங்கிரஸ் பேரியக்கத்தையே வீழ்த்தி ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தார்கள். இப்போது பெரியார் என்பது ஒரு சிந்தனை மரபு. அந்த சிந்தனை மரபினுடைய ஒரு நீட்சியாக அறிஞர் அண்ணா பெருந்தகை வந்தாலுமே கூட அவர் திரைத்துறையிலையுமே கால் பதித்திருந்தார். அவர் ஒரு வசனகர்த்தாவாக இருந்தார். பிறகு அவர் உருவாக்கிய திராவிட முன்னேற்ற கழகத்தில் திரைத்துறையிலிருந்து KR ராமசாமி, SS ராமச்சந்திரன், SS ராஜேந்திரன், ஐயா MG ராமச்சந்திரன், இப்படி பல நடிகர்கள், ஐயா சிவாஜி கணேசன் கூட 53 வரைக்கும் திராவிட இயக்கத்தோடு பயணித்தவர் தான். ஆக அப்படி பார்க்குற பொழுது அங்கே ஒரு மரபு, ஐயா கலைஞர், இவர்கள் எல்லாமே ஒரு திரைத்துறையிலிருந்து திராவிட இயக்கத்துக்குள் இயங்கியவர்கள். ஐயா நெடுஞ்செழியன், ஐயா அன்பழகன், ஐயா மதியழகன், இவர்களெல்லாம் அதனுடைய சித்தாந்த மரபாக ஒரு பேச்சு மரபில் வந்தவர்கள். இந்த 2ம் சேர்ந்தது தான் திராவிட இயக்கம். அதனுடைய மிக முக்கியமான தலைவர்களாக இருந்த ஐயா வந்து பெருந்தகை அண்ணா, அதற்கு பிறகு ஐயா கலைஞர், ஐயா MGR, ஐயா அம்மா ஜெயலலிதா போன்றவர்கள் எல்லாருமே திரைத்துறையிலிருந்து அரசியலுக்கு வந்து முதலமைச்சராகவும் அந்த பதவியை அலங்கரித்தவர்கள். இன்றைக்கு இருக்கிற இந்த இருவரும் தான் ஐயா எடப்பாடி, ஐயா ஸ்டாலின், இவர்கள் இருவரும் தான் நேரடியாக திரைத்துறையோடு சம்மந்தப்படாதவர்கள். ஐயா ஸ்டாலின் கூட ஒரு சில வேடங்களில் நடித்திருந்தாலுமே கூட அதற்கு முந்தைய தலைவர்களோடு ஒப்பிடுகிற போது இவர்களுடைய திரைத்துறை பங்கு என்பது மிகவும் குறைவானது தான். ஆக அந்த வகையில் பார்க்குற பொழுது திரையினுடைய ஒரு உச்ச நட்சத்திரமாக இருக்கக்கூடிய ஐயா விஜய் அவர்களுடைய வருகையும் அதற்கு மக்கள் அளிக்கிற வரவேற்புமே வந்து ஒன்றும் ஆச்சரியப்படத்தக்கதில்லை. ஏனென்றால்
அதை நீங்கள் பொலிட்டிக்கல் சயின்ஸ் படி பார்த்தீங்கன்னா பொலிட்டிக்கல் சயின்ஸில் மொத்தம் 3 லீடர்ஷிப் இருக்குது. ஒன்று வந்து ட்ரெடிஷ்னல் லீடர்ஷிப், இன்னொன்று கரிஷ்மேட்டிக் லீடர்ஷிப், இன்னொன்று ரேஷ்னல் லீகல் லீடர்ஷிப். இந்த 3 தான் லீடர்ஷிப்பை வகைப்படுத்துகிறாங்க. இப்போ ட்ரெடிஷ்னல் லீடர்ஷிப்புங்கிறது தந்தைக்கு பிறகு மகன் அப்படி வரக்கூடிய ஒரு அரசர் கால அந்த லீடர்ஷிப். கரிஷ்மேட்டிக் லீடர்ஷிப் என்பது மக்கள் தன்னெழுச்சியாக யாரோ ஒருவரை தலைவராக தேர்ந்தெடுக்கிறது வரக்கூடியது. ரேஷ்னல் லீகல் என்பது இப்போ அமெரிக்கா மேற்கத்திய நாடுகள் போல் ஒரு கட்சி இருக்கும். அந்த கட்சிக்கு அதிபராகவோ பிரதமராகவோ வருகிறவர்களுக்கு ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளி தான் இருக்கும். அமெரிக்காவை பொறுத்தளவில் பில் கிளின்டன் பார்த்திங்கன்னா ஒரு சாதாரண மாணவர் தலைவராக இருந்து சட்டம் பயின்று அதில் வந்து படிப்படியாக அந்த படிநிலையில் உயர்ந்து மிக இளம் வயதிலேயே அமெரிக்க அதிபரானவர். ஐயா ஒபாமா அவர்களும் அதே போலத்தான். ஆனால் அவர்களெல்லாம் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு பிறகு அரசியலேருந்து விலகி வேறு வேலைகளை செய்து வருகிறார்கள். இப்போ கூட நீங்கள் சமூக வலைதளம் பார்த்தீங்கன்னா அவங்க சாதாரணமாக ஒரு மெக்டொனால்ட்ஸ்லேயோ இல்லை ஏதேனும் ஒரு கடைகள்லையோ போய் சாதாரணமாக பொருட்கள் வாங்குவதை நம்மளால் பார்க்க முடியும். அப்போ அது வந்து ரேஷ்னல் லீகலுக்கு ஒரு எடுத்துக்காட்டு. இப்போ தான் இந்தியாவில் இப்போ தமிழ்நாட்டில் வந்து ஒரு நேரத்தில் திரைத்துறையிலிருந்து ஆட்கள் வந்து ஆளுகை செலுத்திய போது எல்லாம் என்ன சொன்னாங்கன்னா, தமிழ்நாட்டில் ஏன் வந்து சினிமாலேருந்தே வராங்க அப்படின்னாங்க. அப்போ அந்த காலகட்டத்தில் வட இந்தியாவில் என்ன நடந்ததுன்னா, மன்னர் பரம்பரையிலேருந்து வந்தவர்கள் முதலமைச்சர்களாக அமர்ந்து கொண்டிருந்தார்கள், அல்லது பெரிய பெரிய நில சுவார்ந்தார்கள், ஜமீன்தார்கள், இவங்க தான் வந்து அந்த முதலமைச்சர் அமைச்சர் பதவிகளை எட்டி பிடித்தார்கள். ஆனால் தமிழ்நாட்டில் அந்த நேரத்தில் எளிய சைக்கிள் கடை வைத்திருந்தவர்கள், விவசாய குடும்ப பின்னணியை சார்ந்தவர்கள் எல்லாமே கூட ஆட்சி அதிகாரத்துக்கு வந்து மந்திரிகளாக எல்லாம் ஆகிவிட்டார். நீங்க சொல்றபடியே ஆனா திரைத்துறையிலிருந்து வந்த பலரும், இப்போ பாக்யராஜ் சார் இருக்கட்டும், சத்யராஜ் அவர்களா இருக்கட்டும், கமலஹாசன் அவர்கள் இருக்கட்டும், விஜயகாந்த் அவர்கள் பலருக்கும் திரைத்துறையிலிருந்து வந்தாங்க. ஆனா எல்லாருக்கும் கிளிக் ஆச்சான்னு கேட்டா இது ஒரு இடத்துல கேள்விக்குறி தானே. ஏன் மற்ற மாநிலத்தில் உள்ள நடிகர்கள் திரைத்துறைக்கு வரல, தமிழ்நாட்டில் மட்டும் ஏன் திரைத்துறைக்கு வராங்க சொல்லுங்கள்? ஏதோ ஒரு காரணம் இருக்கும். மக்களுக்காக பணியாற்றுறோம், ஏதோ ஒரு கட்சியில் போய் ஜாயின் பண்ணுறோம், நமக்குன்னு ஒரு போஸ்டிங் வரும். இங்கே இருக்கிற நடிகர்கள் நினைக்கிறாங்கல்ல நம்ம அரசியலுக்கு போகலான்னு நினைக்கிறாங்கல்ல. அரசியலில் பங்கெடுக்கிறதே ஒரு ஜனநாயக நடைமுறை தானே. இப்போ மற்ற மாநிலங்களில் புகழ்பெற்ற நடிகர்கள் இருக்காங்க, எவ்வளோ கோடியாக பணம் வாங்குறாங்க. அவங்களுக்கு இன்னும் சொல்லப்போனால் வட இந்திய நடிகர்களுக்கெல்லாம் 5-6 மாநிலங்களில் ஹிந்தி ஸ்பீக்கிங் ஸ்டேட்ஸ்லலாம் செல்வாக்கு இருக்குது. ஏன் அவங்களாலாம் வர முடியல? அவங்கெல்லாம் ஏன் அந்த முயற்சியை எடுக்க மாட்டேங்கிறாங்க? நீங்கள் ஏன் முயற்சியவே கேள்வி கேட்குறீங்க? இங்கே புகழ்பெற்ற நடிகர்களாக இருக்காங்க. நடிகர்களாக இருப்பதுங்கிறது தமிழ்நாட்டில் உங்களுக்கு புகழ் கிடைக்கிது, அதிகாரம் கிடைக்கிது, பணம் கிடைக்கிது, மக்கள் அங்கீகாரம் கிடைக்கிது, இது எல்லாமே இருக்கு இல்லையா? ஒரு நடிகருங்கிறதே ஒரு ப்ரீமியம் பொசிஷன் தானே இந்திய சமூகத்தில். ஒரு நடிகராகவோ ஒரு கிரிக்கெட் பிளேயராகவோ இருக்கிறதுங்கிறது இந்திய சமூகத்தில் ஒரு ப்ரீமியமான இடம். அப்போ அந்த இடத்துலேருந்து ஏன் அவங்க அரசியலுக்குள்ளே வரணும்னு நினைக்கிறாங்கன்னா, ஏன்னா இந்த மண் வந்து கரிஷ்மேட்டிக் லீடர்ஸை ஏற்றுக்கும், யாரோ ஒருத்தர் புதிதாக வந்தாலும் அவர்களை வந்து வாழ வைக்கும்னு நம்புகிறாங்க. அப்போ அதை நீங்கள் பாராட்ட தானே செய்யணும். அவங்க அப்படியே அந்த முயற்சிக்குள்ளே பல பேர் வந்திருக்காங்க. அதில் திராவிட இயக்கத்தினுடைய கரங்களை பற்றி நின்றவர்கள் வந்து ஜெயித்திருக்காங்க. திராவிட இயக்கத்தினுடைய கரங்களை பற்றி நின்றவர்கள் ஜெயித்ததற்கு காரணம் அது வெறும் திரைத்துறை சம்பந்தமானது மட்டும் இல்லை, அங்கே ஒரு பெரிய சிந்தனை களம், சிந்தனை மரபு இருக்குது. ஆக இந்த ரெண்டும் சேர்கிற இடத்துல அந்த மேஜிக் நடக்குது. அதே வரிசையில் இன்றைக்கு ஐயா விஜய் அவர்களும் அவர்களுடைய முயற்சியை முன்னெடுக்கிறார். நீங்களே சொல்கிறீங்க அதுக்கான ஆன்சருமே. ஏன்னா ஒரு சில நடிகர்கள் வராங்க, இங்கே திராவிட களம் ஒன்று இருக்குது, அதனால அவங்க வெற்றி பெறாங்க, அவங்க நிலையாக நிற்கிறாங்க. ஆனால் விஜய் அவர்கள் வந்திருக்குது, இங்கே ஒரு களம் இருக்கா, வெற்றி பெற முடியுமா அப்படின்ற இடத்துல தானே கேள்விகளை எழுப்ப தோணுது. இல்லை, இது இப்போ நீங்கள் குறிப்பிட்டு சொன்ன ஒரு சில நடிகர்கள் வருகையின் போது ஏற்படாத பெரிய அதிர்வு ஐயா விஜய் அவர்களுடைய வருகையின் போது ஏற்படுகிறது. அவர்கள் எல்லாருமே பல நடிகர்கள் இங்கே கட்சி ஆரம்பித்து வந்திருக்காங்க. அந்த மாதிரி வந்தாலுமே கூட அவங்க ஐயா விஜய் அவர்களுடைய வருகையின் போது ஏற்படுகிற இந்த அதிர்வு வந்து இதற்கு முன்னால் நாம் வந்து பெரிய அளவில் பார்க்காத ஒரு அதிர்வாக இருக்கிறது. இப்போ வந்து சின்ன குழந்தைங்க 6ஆம் வகுப்பு படிக்கிற பிள்ளைங்க கூட ஏதோ ஒரு விதத்தில் அரசியல் களத்தில் என்ன நடக்குதுன்னு கவனிக்கிறாங்க. 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு படிக்கிற பசங்கள்லாம் வந்து அரசியலே பேசுகிறாங்க. நம்மக்கிட்டே வந்து ஏதோ ஒரு விஷயம்னா அவங்க இன்ஸ்டாவில் கொண்டு வந்து ஒரு பதிவை காட்டுறாங்க, இப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அப்படி இருக்கிற போது பெண்கள் இன்றைக்கு பெரிய அளவில் அரசியல் பேசுகிறாங்க. இதெல்லாம் தமிழகத்தில் இதற்கு முன்னால் நாம் பார்க்காத விஷயங்கள் தானே. அப்போ இல்லை, எம்ஜிஆர் அவர்களுக்கும் பெண்களுடைய கூட்டங்களும் பெண்களுடைய வாக்குகளும் இருந்ததா சொல்லப்படுது. அதே போல தானே விஜய் அவர்களுக்கு இப்போது பெண்கள் அவர் பின்னாடி போகிறத பார்க்கலாம். அப்போ எம்ஜிஆர் வரிசையில் வந்துட்டார்ல, அவ்வளோதானே. இப்போ நீங்கள் இப்போ எம்ஜிஆரை தான் ஃபாலோ பண்ணுறாருன்னு விஜய் அவர்கள் சொல்ல எடுத்துக்கலாமா? இல்லை, இப்போ என்னென்னா ஒரு புதிய தலைமை வருகிற பொழுது மரபான அரசியலால் ஈர்க்கப்படாத ஒரு கூட்டம் வந்து அரசியலுக்குள்ளே வரும். இப்போ இவ்வளவு நாட்களும் தமிழகத்தை ஆண்ட இருவரும் கட்சிகளும் ஒன்றும் சாதாரண கட்சிகள் அல்ல, பெரிய கட்சிகள்.
அவர்களுக்கு வந்து நிர்வாக கட்டமைப்பிலிருந்து பல பலம் உள்ள ஒரு கட்சிகள் வெல்ஃபேர் ஸ்டேட்டாக தமிழ்நாட்டை நீண்ட காலமாக வைத்திருக்கிறார்கள். அவர்கள் மீதான விமர்சனங்கள் தனியாக இருக்கிறது, அது வேறு. ஆனாலுமே கூட அவர்களால் ஈர்க்கப்படாத ஒரு பெரிய கூட்டத்தை ஐயா விஜய் அவர்கள் ஈர்க்கிறார் இல்லையா, அதை கவனத்தில் கொள்ள வேண்டியது இருக்கு இல்லையா. அது ஒரு முக்கியமான ஜனநாயக நடைமுறையாக தான் நான் பார்க்குறேன். சொல்றது பார்த்தா எப்படியாவது வெற்றி பெறுவாரா பெற மாட்டாரா சார்? இல்லை, அவர் வந்து வெற்றி பெற முடியுங்கிற நம்பிக்கையோட தானே களத்துக்கு வருவார். அவர் களத்துக்கு வருகிறாருனால நம்மளால் வெற்றி பெற முடியும். ஏன்னா இப்போ நீங்கள் இதை வந்து ஒரு கார்ப்பரேட் டேர்ம்ஸில் பாருங்களேன். இப்போ நீங்கள் வந்து ஒரு 50 வயதில் இருக்கீங்க, 50 வயதில் உங்கள் கெரியரை வந்து நீங்கள் மாற்றணும்னு முடிவு எடுக்கிறீங்கன்னா எவ்வளோ ஸ்வாட் அனலைசிஸ் பண்ணியிருப்பீங்க. ஏற்கனவே அவர் ஒரு கெரியரில் இருக்கார், 25 வருஷமாக அந்த துறையில் இருக்கார், நல்ல இடத்துல இருக்கார், நல்லா சம்பாதிக்கிறாரு. சரி, இன்றைக்கி நம்ம அதெல்லாம் விட்டுட்டு இன்னொரு கெரியர், சினிமாங்கிற கெரியரை விட்டுட்டு அரசியலுங்கிற ஒரு கெரியருக்குள்ளே நம்ம போகலான்னு அவர் முடிவு எடுக்கிறாருன்னா அவர் எவ்வளோ அனலைஸ் பண்ணியிருப்பார். இன்றைக்கி நம்ம உச்சத்தில் இருக்கோம், நம்ம படங்களுக்கு ஒரு பெரிய மார்க்கெட் இருக்குது, படங்களுடைய வெற்றி தோல்வியே பாதிக்காத ஒரு இடத்துக்கு அவர் போயிட்டார். இப்போ அவர் வந்து ஒரு படம் ஹிட் ஆனால் தான் அடுத்த படம் கிடைக்குன்ற நிலைமையிலலாம் இல்லை. அவருக்கு ஒரு மினிமம் கேரண்டி இருக்குது, அவர் படம் ரிலீஸ் ஆனாலே ஒரு வசூல் வருது. அப்போ இவ்வளோ கம்ஃபர்டபுளான ஒரு இடத்துல, அதுவும் சினிமா மாதிரியான ஒரு இடத்துல இருக்கும்போது அவர் வந்து இல்லை நம்ம இதை விட்டுட்டு அரசியலுக்குள்ளே போகிறோம். ஏன்னா வந்து சினிமா வந்து ரொம்ப கம்ஃபர்ட் ஜோன், அதை விட அரசியல் லெபரியஸான ஒரு விஷயம். அதுக்குள்ளே அவர் வராருன்னா அப்போ அவர் அந்த ரிஸ்கெல்லாம் யோசித்து எல்லா விதமான ஆய்வும் பண்ணி தானே அவர் இன்றைக்கி வந்து உள்ளே வருவார். அப்புறம் ஜனநாயகத்துக்குள்ளே யார், இப்போ நீங்களோ யாரோ ஒரு கட்சி ஆரம்பித்தா கூட அதை வரவேற்கணும். ஏன்னா அது ஜனநாயகத்தை வலுப்படுத்துகிற செயல். அப்போ அந்த வகையில் இவ்வளோ ஒரு மக்களால் நன்கு அறியப்பட்ட ஒருவர் ஒரு அரசியல் கட்சியை ஆரம்பிக்கிறார். ஐயா பெரியாரை கொள்கை தலைவராக சொல்கிறார், அண்ணல் ஐயா அம்பேத்கரை கொள்கை தலைவராக சொல்கிறார், ஐயா காமராசரை கொள்கை தலைவராக சொல்கிறார், 2 பெண்களை கொள்கை தலைவர்களாக சொல்கிறார். அப்படின்னா எம்ஜிஆர் அவர்களையும் இல்லை, அவங்கள வந்து அவங்க பிரச்சாரம் இதில் பயன்படுத்துகிறாங்க. ஆனால் அவங்க கொள்கை தலைவராக சொன்ன அந்த 5 பேரில் வந்து 2 பெண்கள் இருக்கிறாங்கன்றதையும் நம்ம கவனிக்க வேண்டியதாக இருக்குல்ல. அப்போ இப்படியாப்பட்ட ஒரு இடத்துல அவர் வராரு அப்படிங்கும்போது இது வந்து வரவேற்கத்தக்க ஒரு விஷயம் தானே. இப்போ ஐயா பெரியாருங்கிறவர் ஒரு பெரிய சிந்தனையாளர், அவரை வந்து நீங்கள் எந்த சட்டகத்துக்குள்ளேயும் அடைக்க முடியாது. அவர் வந்து தேசாபிமானம், பாஷாபிமானம், இது எல்லாவற்றையும் விட மனிதநேச நேயம் தான் பெருசுன்னு இந்த மண்ணில் சொன்ன ஒருவர். பெண்ணடிமைக்கு எதிராக பேசியவர். அவர் எதை தொடலை, வாட் நாட் அப்படிங்கிற மாதிரி, மண்டை சுரப்பை உலகு தொழும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பெரு நெருப்பு இல்லையா பெரியார். அவரை வந்து தன்னுடைய கொள்கை தலைவராக ஏற்றுக்கொண்டு ஒருவர் இந்த களத்துக்குள்ளே வராரு அப்படின்னா ஒரு இன்றைக்கி இந்த 20ஆம் நூற்றாண்டு தயாரித்த மிக முக்கியமான சிந்தனையாளர்களில் பெரியார் ஒருவர். ஐயா பெரியாரை படித்துக்கொண்டு ஒருவர் உள்ளே வருகிறார், அண்ணல் அம்பேத்கரை படித்துக்கொண்டு ஒருவர் உள்ளே வருகிறார் அப்படின்னா அது நிச்சயமாக அது இந்த ஜனநாயகத்தை வலுப்படுத்தக்கூடிய ஒரு செயலாக தானே இருக்கும். வெற்றி தோல்விங்கிறது அவர் சார்ந்த விஷயம். இப்போ நாம் என்ன பார்க்குறோம், நம்ம என்ன பார்க்க வேண்டியதாக இருக்குன்னா, அப்போ அவர் எல்லாத்தையும் தெரிஞ்சுட்டு தானே வர வாய்ப்பு இருக்குது.